எகிப்திலே அடிமையாக செல்வதற்கு முன்னரே ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட அந்த ஜனங்களுக்கு தேவையான நன்மைகள் அங்கே சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களுக்குள்ளிருந்தே ஆண்டவர் ஒரு புருஷனை அனுப்பினார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். தரிசனம் கிடைச்ச கொஞ்ச நாளிலே குழி நேரிட்டது. சில நாட்களிலே அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக கொண்டு போகப்பட்ட இடத்திலும் தவறான பழி சுமர்த்தப்பட்டான். மீண்டும் சிறையாக்கப்பட்டான். சிறையிலே பல நாட்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. அங்கே 2 பேருக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தினா அவங்க உதவி செய்வாங்கன்னு நினைச்சான். அவங்களும் 2 வருஷமா மறந்து போய் விட்டு போயிட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க யோசேப்பை குழியிலே தூக்கி போட்டு விட்டோம். எல்லாரும் நினைச்சாங்க யோசேப்பை அடிமையாக விற்று விட்டோம். எல்லாரும் நினைச்சாங்க யோசேப்பு சிறையாக்கப்பட்டான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருக்கும் யோசேப்புக்கும் தெரியும், தேவன் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை வரும் வரை புடமிட்டார்.